சட்டுன்னு ஒரு சட்னி இட்லி தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். செய்யலாமா? இது செய்யறதுக்கு முதல்ல கடாயில ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஸ்பைசியா தான் இருக்கும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம், 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா கை ஃபுல்லா புதினா கொத்தமல்லி இலைகள் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி வரணும். இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு உப்பு, நான் ஒரு டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில சேர்த்து தேவைன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா சட்னியில் சேர்த்து கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.